நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய். யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இந்த டைலாக் தான் எங்கள் வீட்டில் இப்போ ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ தாடி என் மூஞ்சியில். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நம்ம வாங்கின ட்ரிம்மர் அப்படின்னு இது ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே அன்பாக்சிங் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு குயிக் அன்பாக்சிங். ஒரு ட்ராவல் பவுச்சு, ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஸ்டைலிஷான ரொம்ப காம்பேக்டான ஒரு ட்ரிம்மர், அதுவும் எல்இடி லைட்டோட. எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். இதில் 3 மெத்தட் இருக்குது. லாங்கர், ஷார்ட் அண்ட் மீடியம். இந்த மாதிரி 3 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு எந்தளவு நம்மளோட பியர்டு வேணுமோ அந்தளவு செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்டு பார்த்திங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டும் கூட சேஞ்ச் ஆகும். அந்த மூடுக்கு மெத்தட் டைம் சேஞ்ச் ஆகும். மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன். தேர்டு வச்சா ஒரு கலர் லைட், செகண்ட் வச்சா ஒரு லைட். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லாக் ஆகி ஆஃப் ஆகிடும். சரி வாங்க, நெக்ஸ்ட் வேறு என்னென்ன இருக்குதுன்னு ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஒரு குட்டி ட்ராவல் பவுச், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தா அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்களாம் யூஸ் பண்ணுவாங்களே சுருக்கு பை, அந்த மெத்தடில் இருக்குல்ல. ஒரு சார்ஜிங் கேபிள் அண்டு இது ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரஷ்ஷு, அது டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ப்ரஷ்ஷு. இவ்வளோ தான் அதுக்குள்ளே இருந்தது. ஓகே, இது பார்த்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே அந்த க்யூட்டான ரொம்ப ஸ்டைலிஷான ட்ரிம்மர் இது தான். வேகா S1 சீரீஸ் ட்ரிம்மர் நினைக்கிறேன். அந்த கேப் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக 2 ப்ரெஸ் லைட்டாக 2 தேய்ச்சாவே எவ்வளோ க்ளீனாக அங்கே இருக்கிற தாடியெல்லாம் க்ளீன் ஆகுதுன்னு பாருங்களேன். இத்தனைக்கு நான் ரொம்ப
சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏற்கனவே நான் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த 2 டைமுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குது. யாருக்கு இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதில் போன டைம் நான் பண்ண சம்பவம், எடுத்தோன்னே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தேர்டில் வச்சு ட்ரிம் பண்ண ஆரம்பித்தேங்க. சர்ன்னு இழுத்துட்டேன். கொஞ்சம் சர்ன்னு இழுத்தங்காட்டி என்னாச்சு, கிருதால பாதி முடி காணோம். அந்த பயம் வேறு. ஐயா கரெக்டாக பண்ணணுமே, என்ன பண்ணணும்னு அந்த ஒரு மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கு மைண்டுக்குள்ளே. இப்போ நான் பயந்து தான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. என்ன கேட்டால் 1500 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு தலையாட்டுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக, அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக, ஒரு ஈஸி அண்ட் குயிக்காக ஒர்க் முடியுதுன்னா இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பாருங்களேன் எவ்வளவு குயிக்காக ஒன் சைடு ட்ரிம்மர் ஆயிடுச்சுன்னு. ஆஃப் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இழுத்துட்டேன். அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. முடியல க்ளீன் பண்ணிட்டு சரி அந்த கேப்பை கழட்டிட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு செகண்ட் மெத்தில் வச்சு ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே செம்ம குயிக்காக க்ளீன் ஆகுது. அண்டு இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இப்படி கேப்பை கழட்டிட்டு வெறும் இதில் ட்ரிம் பண்ணுறப்போ மிஷின் சூடாகிறது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகுது. அண்டு ஒரு சின்ன பயம் கூட இருக்குது. எதாவது நம்ம ஃபேஸ் எதாவது கிழிச்சிருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் கூட இருக்குது. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், டக்குனு மறந்துட்டேன். எல்லா சைடுமே ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அங்கே பாருங்களேன், இத்தனைக்கும் நான் கண்ணாடி பார்க்கக்கூடிய இல்லை. வாங்கினதுலேருந்து இது 3ஆவது டைம் நான் ஷேவிங் பண்ணுறேன். பட் சார்ஜ் அவ்வளோக்கா குறைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் குறையல. இன்னும் ஒரு 5-6 ஷேவிங் பண்ணலாம். அந்தளவுக்கு அதில் பவர் இருக்குது. நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா கேபிள்லையே நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா கூட நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜிங்கில் சார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ண குறைஞ்சி டக்குன்னு போச்சா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு சேவிங் பண்ணலாம்.
நான் அந்த இது இதில் இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட மீசை. இது எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? அதாவது வந்து ரேசரில் பண்ணுறப்போ இந்த மீசை காமெடியாக போனது, ஒரு சைடு பிடுங்கிட்டு போனது, இந்த மாதிரிலாம். ஒருவேளை எனக்கு இந்த கிருதாவில் நடந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.